இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, என் கதறலையும் கண்ணீரையும் கேட்க ஆள் இல்லாமல் அனாதையாக நிற்கிறேனே என்று வேதனையோடு அமர்ந்திருக்கிறீர்களா? இதோ உதவி செய்ய யாருமற்ற சூழ்நிலையிலும் உங்கள் கூப்பிடுதலை கேட்டு உங்களை விடுவிக்க போகிற ஒரு வாக்கு தத்தத்தை இன்று தியானிக்க போகிறோம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். சங்கீதம் 72:12. வேதாகமத்தில் இந்த உன்னதமான வார்த்தைகளை சாலமோன் ராஜா தேவனுடைய நீதியுள்ள ஆட்சியையும் அவருடைய அளவிட முடியாத இரக்கத்தையும் குறித்து பாடும்போது குறிப்பிடுகிறார். உலகத்தில் செல்வாக்கும் பணமும் உள்ளவர்களுக்கு உதவி செய்ய 1000 பேர் முன்வருவார்கள். ஆனால் ஒன்றும் இல்லாத எளியவர்களையும் யாருடைய ஆதரவும் இல்லாத சிறுமையானவர்களையும் உலகம் மறந்துவிடும். ஆனாலும் பிதாவாகிய தேவனோ மனிதர்களால் கைவிடப்பட்டவர்களின் கூப்பிடுதலுக்கு உடனடியாக செவி கொடுக்கிறார். உதவியற்ற நிலையில் கதறுகிற எந்த ஒரு மனிதனையும் அவர் விடுவிக்காமல் விடுவதில்லை என்ற மாபெரும் நம்பிக்கையை இந்த வார்த்தை நமக்கு தருகிறது. பிரியமானவர்களே, இன்று இந்த சத்திய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் எப்பேற்பட்ட விடுதலையையும் ஆறுதலையும் தருகிறது தெரியுமா? இன்று உங்கள் வாழ்க்கையிலும் கடன் பாரத்தினாலோ, தீராத வியாதியினாலோ அல்லது மனிதர்களின் கைவிடுதலினாலோ எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என்று ஒடுக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் வேதாகமம் நமக்கு தரும் சத்தியம் என்னவென்றால், நம்முடைய இயேசு உதவியற்றவர்களின் தேவன். உலகம் உங்களை கைவிட்டாலும் நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது அவர் தம்முடைய வல்லமையுள்ள கரத்தை நீட்டி ஆபத்துகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் உங்களை விடுவிப்பார். இந்த வார்த்தை எவ்வளவு உண்மையானது என்பதற்கு அடையாளமாக இந்த சாட்சியை கேளுங்கள். திருச்சியை சேர்ந்த சகோதரி சுமதி என்கின்ற ஏழை தாய் கணவனை இழந்து தன் 2 பிள்ளைகளுடன் வறுமையின் பிடியில் தவித்தார். பிள்ளைகளின் படிப்பு செலவுக்கும் தினசரி உணவிற்கும் வழியின்றி வாடகை நிலுவையால் வீட்டின் உரிமையாளராலும் வீட்டை விட்டு வெளியேற்றப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டார். உதவி செய்ய உற்றார் உறவினர் யாருமே இல்லையே என்று திகைத்து வாழ்வதா சாவதா என்று அறியாமல் கண்ணீரோடு கதறினார். அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இந்த சங்கீதம் சுமதி அவர்களுக்கு பகிரப்படுகிறது. விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவராகிய இயேசுவே, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே. ஒன்றுமில்லாத எளியவளாகிய என் கூப்பிடுதலை கேட்டு எனக்கு ஒரு வழியை தாரும் என்று கண்ணீரோடு கதறுகிறார். என்ன நடந்தது தெரியுமா? இயேசுவின் தெய்வீக இரக்கம் அங்கே கிரியை செய்தது. எதிர்பாராத விதமாக ஒரு தொண்டு நிறுவனத்தின் மூலம் அவருடைய பிள்ளைகளின் கல்வி செலவு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மேலும் அவருக்கு சுயதொழில் தொடங்க தேவையான உதவியும் கிடைத்தது. உதவியற்ற நிலையில் கண்ணீர் வடித்த சகோதரி சுமதியின் குடும்பத்தை கர்த்தர் தூக்கி நிறுத்தி சொந்த காலில் நிற்கச் செய்தார். இன்று சகோதரி சுமதி திருச்சியில் தேவனுடைய சாட்சியாக வாழ்கிறார். பிரியமானவர்களே, சகோதரி சுமதியின் வாழ்க்கையில் கிரியை செய்த அதே இயேசு நம் வாழ்விலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய அவர் ஒருவரே வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் நல்ல பரலோகத்தின் ஆண்டவரே, இதோ எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று கண்ணீரோடும் மனபாரத்தோடும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நாங்கள் கேட்ட சாட்சியை போல நீர் உம்முடைய வல்ல கரத்தை நீட்டி ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற உமது பிள்ளைகளின் கூப்பிடுதலை கேட்பீராக. இவர்களுடைய வறுமை, கடன் மற்றும் போராட்டங்களை இயேசுவின் நாமத்தில் மாற்றி நீர் இவர்களுக்கு இரக்கத்தையும் பரலோக விடுதலையும் தருவீராக. இன்றும் ஸ்கூல், காலேஜ் செல்லக்கூடிய பிள்ளைகளை உமது கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. நீரே அவர்கள் போக்கையும் மறந்தையும் ஆசீர்வதி. தேவைகளுக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல்ல நாமத்தில் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. ஒவ்வொருவரையும் சாட்சியாக நிறுத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.